ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆர்ஆர்பி பேராமெடிக்கல்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 400க்கும் மேற்பட்ட வேகன்சி. இதற்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ சேல்ரி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஆர்ஆர்பி பாராமெடிக்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரயில்வே தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 434 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணவே வந்து வாய்ப்பு இருக்குது, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணவுமே வந்து வாய்ப்பு இருக்குது. என்னென்ன போஸ்டிங்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 434 வேக்கண்ட்டில் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்ட்டு, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் டெக்னீஷியனு, ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டரு, ஃபார்மசிஸ்ட்டு, ரேடியோகிராஃபரு, இசிஜி டெக்னீஷியனு, அப்புறம் லேப்ராட்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2. ஓகேவா? இந்த மாதிரியான மல்டிபிள் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சேலரியுமே ஒரு போஸ்ட்டுக்கும் நேராக வந்து கொடுத்துருக்காங்க. அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது ஏஜ் லிமிட் இல்லையா? அதுவுமே வந்து போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது. ஓகேவா? மினிமம் நீங்கள் 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு. அப்புறம் 20மே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏஜ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நர்சிங் சூப்பரண்ட்டுக்கு தான் வந்து 272 வேகன்சி அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டோட்டலாக வந்து ஒரு 434 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில மற்ற டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுமே வந்து இருக்குது. இதிலே வந்து தெளிவாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ இயர்ஸ்லேருந்து எவ்வளோ இயர்ஸ் வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸ்டார்டிங்கு எண்டு அதுவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எலிஜிபிளா இல்லையா அப்படின்றது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனு, மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குமே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள், அப்ளை பண்ணித்தரேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படும். பிசி எம்பிசி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500, அதாவது எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, மாற்றுத்திறனாளிகள், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 250 அப்ளிகேஷன் ஃபீஸு. இதே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூ. 250 ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதே மற்றவங்க ஓபிசி கேட்டகரியில் வரவங்க, இடபிள்யூஎஸ்ல வரவங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு. அதில் ரூ. 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்களாம், நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா. சரிங்களா? அதையுமே வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேவா? அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் டீட்டெயில்ஸுமே வந்து கேட்கும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதனால் வந்து அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. நான் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கு வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். எல்லாமே வந்து செக்ஷன் வைஸ் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் அபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் சயின்ஸு, ரீசனிங்கு, அதெல்லாமே மொத்தம் 100 கொஸ்டின்னு 100 மார்க்குக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1/3 அப்படின்ற மார்க்கில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் தான் வந்து எல்லாமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ முக்கியமானது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு. அதுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ நர்சிங்னா நர்சிங் வந்து படிச்சிருக்கணும். அதே டயாலிசிஸ் டெக்னீஷியன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ப்ளஸ்ஸு டிப்ளமோ இன் டயாலிசிஸ் அது வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு இதுக்குமே ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபருக்கு ரேடியோகிராஃபி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி தான். சரிங்களா? இப்போ லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேக்கன்சியை பொறுத்தவரையிலும் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜோன் வைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாகவும் நீங்கள்
தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஆர்ஆர்பி சென்னை, நம்ம சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா நர்சிங் சூப்பரண்ட்டும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா தான் உங்களுக்கு வேக்கண்ட் வந்து இருக்குது. 434 வேக்கண்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க தாராளமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். எது வரலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் உங்களது ஏதாச்சும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் இருந்தால் செப்டம்பர் 11ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே ஷூட் ஆகுதுன்னா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.